ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வித்தியாசமாக கார சுண்டல் செஞ்சு பாருங்க. வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊற வச்சா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 200 கிராம் கொண்டக்கடலையை ஊற வச்சு காட்டியிருக்கேன். அடுத்ததான் நம்ம ஒரு குக்கர் பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு நம்ம ஊற வச்சிருக்க இந்த கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டோம். ஸோ 6 விசில் போதுமான. 6 விசிலுக்கு அப்புறம் நம்ம கொண்டக்கடலை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை இப்ப ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு ஒரு வாணல்ல தேவைக்கேற்ப எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர தொடங்கும் போது நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லேசா கலந்து எடுத்துடலாம். இது ரொம்ப அதிக நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டிஃப்ரெண்டான கார சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.